அதோடு விட்டாங்களா? விடப்படாது. நீதி விழா பார்த்துட்டு அவரவர்கள் ஏதோ இருக்கக்கூடிய மேலதாரங்கள் தார தப்பட்டை வான வேடிக்கை அனைத்தும் பார்த்து விட்டு 10 மணிக்கு மேல அவங்க வீட்டு விடுவாங்க. ஓஹோ, எப்படி 10 மணிக்கு மேல வீட்டு விடுவாங்க? நீ கம்மியாகிறதுக்கு காரணம் அதான். ஏன்னா நேத்தெல்லாம் மைக்கில் கத்தி கத்தி அன்று சுட்டோட சுடு நாடகம் வைக்கணும். அன்று இரவே நாடகம் வச்சாதான் ஜனங்க பாப்பாங்க. இருந்தாலும் அன்று நாள் தவறுதாலும் மறுநாள் நாடகம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சிருந்தாலும் ஏன் தெரியுமா, ஒரே ஊர்ல 2 பக்கம் நாடகம் நடக்குது. அதனால யாரையும் குறை சொல்ல முடியாது. அதோடு விடப்படாது. 10 மணிக்கு மேல இந்த அம்மனை புகையாக சொல்ல வேண்டும். அம்மன் கதையை நாடகமாக நடிக்க வேண்டும். அப்படி என்று ஓடு விட முடியாது, 2 விட 3 ஆண்டுகளாக என்னுடைய மூலயமாக நாடகத்தை நடத்தி வருகிறார்கள். அப்படி இந்த விழா குழுவிற்காக இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நடத்தி வருகிறார்கள். யாரை கொண்டு வந்து நடத்திருக்கிறார்கள்? ஸ்ரீ காமாட்சி அம்மன் நாடக சபா, பரகூர் தன்ராஜ் நாடகாசிரியர். அவர் அப்பே சொல்லிட்டாரு, இன்னைக்கு ஒரு நாள் தான் மாமா எனக்கு வாய்ப்பு. நான் ஒரு ஊருக்கு 7 நாளைக்கு வண்டி நடக்கிறதுக்கு வந்துருக்கிறேன். என்னுடைய நேரமோ என்னவோ தெரியல. நேத்து வந்து திரும்ப போயிட்டாரு. வரவே முடியல அவரால். பரவாயில்ல, அதஷ்டம் இல்லை. அப்படி அந்த குழுவை கொண்டு வந்து நாடகத்தை வைத்திருக்கிறார்களே, அந்த குழுவை சேர்ந்த சொற்பனை சுந்தரி கரகாட்ட குழு மற்றும் பண்டிதாரர்கள் ஊர் மக்கள் அனைவரும் எப்படி வாங்க வேண்டும்? ஓங்கி உலகளந்த உத்தமான் வேறுபாடு நாங்கள் தான் பாதைக்கு சாட்சி நீராடினார். திங்கள் மும்மாய் விழுக்கும் போங்கும் பெருசல்கள் உண்டுகளை கைதுகளை தேங்காது பூங்கிருத்தி தீர்த்த முறைகள் பற்றி வாங்க நினைக்கும் பல்லால் பெருமசிக்கல் நீங்காத செல்வம் நிறைந்தோடு நம்பாவா என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ நமோ நாராயண மூர்த்தி அருளை பற்றி காமாட்சி அம்மன் பற்றி என்னுடைய குல தெய்வம் முடியாது ஸ்ரீ சென்னம்மாள் தீபத்திரை சென்னம்மாள் அருளை பெற்று இதோ கங்கை அம்மன் அருளை பெற்று முன்பாக இருக்கக்கூடிய எப்படி விநாயகர் பெருமாள் உலகத்தில் அதிசயம் சொல்லக்கூடிய இதோ விநாயகர் அமர்ந்திருக்கிறாரே, இந்த விநாயகர் அம்மன் அருளை பெற்று முருகன் அருளை பெற்று அவர்கள் அனைவரும் அந்த குடிமை சேர்ந்தவர்களும் அந்த அதில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்களும் பண்டிதர்களும் ஊர் மக்கள் இருக்கக்கூடிய இது அமர்ந்திருக்காங்களே 4 வர்ணத்தார் அமைந்துள்ள இவர்களும் உள்ளூர் வெளியூர் நாடக கலைஞர்கள் நம்மளை போல அமர்ந்திருக்கக்கூடிய எத்தனையோ வித்வான்கள் மேடையில் அமர்ந்திருப்பாங்க. கண்டிப்பா அவர்கள் அனைவருக்கும் இந்த கங்கை அம்மன் அருள் பெற்று பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல இந்த கங்கை அம்மனை வேண்டிக் கொள்கிறேன். தெரியாதுடா.